Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோக்கர்ஸ் வாக் பகுதியில் உள்ள மேகக்கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நகரின் முக்கிய சுற்றுலா இடமான கோக்கர்ஸ் வாக் பகுதியில் இருந்து எதிரே உள்ள பசுமையான மலைமுகடுகளுக்கு இடையே கடல் அலைகளைப் போல வெண்மேக கூட்டங்கள் ஆங்காங்கே கொட்டி கிடக்கும் ரம்மியமான காட்சி கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த மேகமூட்டம் கூட்டத்தை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நாமக்கல் அருகே அரசு பள்ளியில் போதிய ஆசிரியர்களை நியமிக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் இன்றி அரசு ஆசிரியர் மட்டுமே கடந்த 18 மாதங்களுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அந்த ஆசிரியரும் தற்போது மருத்துவ விடுப்பில் சென்று விட்டதால் ஆசிரியர்கள் இன்றி மாணவர்கள் தவிக்கும் அவல நிலை உருவாகியுள்ளது. இதையடுத்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பெற்றோருடன் பள்ளி வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கத்தில் இஸ்லாமியர் இன மக்கள் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி செய்து தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமிய மக்களின் மயான இடத்திற்கு செல்ல பொது வழி அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் மருந்து கடையில் இருந்த பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் செயினை பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காந்திபுரத்தில் உள்ள மருந்து கடையில் இரவு நேரத்தில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட இளைஞர் மருந்து வாங்குவது போல் சென்று மருந்து கேட்டுள்ளார். கடையில் இருந்த பெண் மருந்து எடுத்து வந்த போது அந்த இளைஞர் அப்பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். இதனால் அந்த பெண் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் செயினை பறிக்க முடியாமல் அந்த இளைஞர் தப்பி ஓடிவிட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் எங்குமே பாதுகாப்பாக இருக்க முடியாத வகையில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களை கால் அழுத்த சொல்லி வகுப்பறையில் ஓய்வெடுக்கும் ஆசிரியரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமக்காபாளையம் கிராமத்தை சேர்ந்த கணக்கு ஆசிரியர் ஜெயபிரகாஷ் என்பவர் முறையாக பாடம் எடுக்காமல் மாணவர்களை கால் அழுத்த சொல்லி அடிக்கடி ஓய்வெடுப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்தான வீடியோ தற்போது வெளியாகி பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த ஆசிரியர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.